வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே தோல்விக்கு காரணமே இவர்தான். தொடர்ந்து வாய்ப்பளித்தும் சொதப்பும் சிஎஸ்கே வீரர். அதாவது சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு காரணமே ரஹானே தான் என்று சிஎஸ்கே ரசிகர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. மேலும் அவரை சிஎஸ்கே அணிக்கு விட்டு நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் ஏற்கனவே எழுந்த வண்ணம் தான் இருக்கிறது. குஜராத் அணிக்கு எதிரான போட்டியின் போது சிஎஸ்கே அணியானது 35 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி இருக்காங்க. இந்த போட்டி நடந்த பிச்சானது பேட்டிங் செய்யும் அணிக்கு சாதகமானது என்பதால் இரு அணிகளும் பேட்டிங்கை மட்டுமே நம்பியிருந்தாங்க. முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி மிக எளிதாக 20 ஓவர்களில் 231 ரன்களையும் எடுத்தாங்க. அந்த அணியின் துவக்க வீரர் சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்சன் முதல் விக்கெட்டுக்கு 210 ரன்களை சேர்த்து சிஎஸ்கே அணியை சிதறவிட்டார்கள். சிஎஸ்கே அணிகள் முக்கிய பந்து வீச்சாளர்கள் இல்லாத நிலையில் பந்து வீச்சு படு சொதப்பலாக இருந்தது. எனினும் சிஎஸ்கே அணி பேட்டிங்கில் அபாரமாக செயல்பட்டு இந்த இலக்கை எட்டி வெற்றி பெறும் என்று பலரும் நினைத்தார்கள். ஆனால் அதற்கு வேட்டு வைத்தவர் யார் என்று பார்த்தால் ரஹானே தான். முதல் ஓவரின் கடைசி பந்தில் ரச்சின் ரவீந்திராவை ரன் அவுட் செய்ய காரணமாக இருந்தார். ரஹானே ஒரு ரன் ஓடி வர சொன்னதால் ரச்சின் ரவீந்திரா வேகமாக ஒரு ரன் ஓடினார். ஆனால் டேவிட் மில்லர் எறிந்த துல்லியமான த்ரோவால் ரச்சின் ரவீந்திரா ரன் அவுட் ஆனார். அவரை ரன் அவுட் செய்த பின் அதற்கு அடுத்த ஓவரின் முதல் பந்திலேயே ரஹானே கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். இதனையடுத்து சிஎஸ்கே அணி 2 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து மோசமான நிலையிலும் இருந்தது. அடுத்து வந்த கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் விக்கெட் வீழ்ச்சியின் அழுத்தத்தால் அவரும் விக்கெட்டை இழந்தார். இதனையடுத்து சிஎஸ்கே அணி 10 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து மோசமான நிலைக்கும் சென்றது. அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் சிஎஸ்கே அணியும் திணறியது. டேரில் மிச்சல் 63 ரன்களும் மொயின் அலி 56 ரன்களும் எடுத்தார்கள். எனினும் இலக்கு பெரிதாக இருந்ததால் சிஎஸ்கே அணியால் கடைசி 5 ஓவர்களில் அதிரடியாக ஆட முடியாமல் தோல்வியடைந்தது. சிஎஸ்கே அணியின் பேட்டிங் சரிவை துவக்கி வைத்த ரஹானே தான் இந்த தோல்விக்கு முக்கிய காரணமாக அவர்தான் என்று ரசிகர்கள் கோபமாக கூறி வருகிறார்கள். சிஎஸ்கே அணியை விட்டு ரஹானேவை நீக்க வேண்டும் என்றும் அவருக்கு பதிலாக சமீர் ரிஸ்வி அல்லது வேறு ஒரு இளம் இந்திய வீரருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் கூறி வராங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.